இந்த மெத்தட்ல ப்ளவுஸ் கட் பண்ணி பாருங்களேன். செம்ம ஈஸியான மெத்தட். குயிக்கா கட் பண்ணிட்டு, ஸ்டிச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம. அவ்ளோ ஈஸியானது. பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இத மாதிரி டைலரிங் சம்மந்தமான நெறைய வீடியோஸ்க்கு என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இனிமேல் போட போற நெறைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம கை மார்க் பண்ண போறோம். ப்ளவுஸ் பீஸ 4ஆ ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கை மடிச்சு தைக்கிறதுக்காக 1 இன்ச் அளவுக்கு கோடு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸில் ரைட் சைடு உள்ள ஹேண்டு ரைட் சைடு உள்ள கை அளவு எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம மார்க் பண்ணுறதுக்கு அது ஈஸியா இருக்கும். அப்படியே எடுத்து நல்லா வந்துட்டு சுருங்கி சுருங்கி இருக்கும் ப்ளவுஸ். முடிஞ்சா அயர்ன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கையாலேயே நம்ம விரிச்சு வச்சுக்கலாம். ம். நான் வீடியோல காட்டியிருக்க மாரி, அந்த கையோட கார்னர் அளவு, அதுக்கப்புறம் மேல ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்குல்ல, அதில ரெடி அளவு, அதுக்கு மேல 1/2 இன்ச்சு தையலுக்கான அளவு. அதே மாதிரி இந்த அக்கல் பாயிண்ட்ல 2 ஜாயிண்ட் இருக்கும்ல, அதில ரெடி அளவு அந்த தையலோடயே போட்டுக்கோங்க. அந்த ரெடி அளவு, தையலுக்கான அளவு. ஃபுல்லா அத நீட்டா கோடு போட்டு, மேல நான் வீடியோல காட்டியிருக்க மாரி, அந்த கொஞ்சம் லைட்டா மேல தூக்குனீங்கன்னா, அந்த தையல் தெரியும். அதில ஒரு அளவு. அப்படியே இது வந்துட்டு ஆம்கோல் ஸ்கேல்லாம் தேவையே இல்ல. கையாலேயே நம்ம வரைஞ்சுக்கலாம். கையாலேயே வரைஞ்சு பழகுங்க. நல்லா தான் வரும். அப்புறம் அதுக்கும் கீழ 1/2 இன்ச்ல வந்துட்டு கைக்குழி கட் பண்றதுக்காக உள்ள அளவு. ஸ்கேல வச்சு 2 கோடையும் ஜாயின் பண்ணிக்கிட்டு, இது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் விடுவோம்ல, அதுக்காக வந்துட்டு எல்லாரும் 1 1/2 இன்ச் விடுவாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் தைக்கிறவங்கலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விடுங்க. நல்லா தான் இருக்கும். கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் கட் பண்றவங்க வந்துட்டு எப்போதுமே ப்ளவுஸ் கட் பண்றதுக்கு பயப்படவே பயப்படாதீங்க. ஆம், உங்க அம்மாவோட ப்ளவுஸையோ, இல்ல உங்களோட ப்ளவுஸையோ கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்க. அந்த பயமே போயிடும். ரொம்பவே ஈஸியானது மெத்தட் தான் இது. இந்த மெத்தட நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது. அந்த அளவு, இந்த அளவுன்லாம் நான் சொல்லவே மாட்டேன். மொத்தமா அளவு ப்ளவுஸ போட்டு, அ அதில இருக்கிற அளவு வச்சு டக்கு டக்குன்னு கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்கு கிளாத்ல. நம்ம வந்துட்டு ப்ளவுஸோட சுற்றளவு அளவு எடுத்துக்கணும். அளவு ப்ளவுஸ் அப்படியே எடுத்து போடுங்க. அளவு ப்ளவுஸ பின்பக்கமா திருப்பி போட்டுங்க. திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் நல்லாவே விரிச்சு விட்டுக்கோங்க. அளவு ப்ளவுஸ் வந்துட்டு அவங்க அடிக்கடி போட்டு துவைச்சிருப்பாங்க. அதனால கொஞ்சம் சுருங்கி சுருங்கி இருக்கும். நல்லாவே விரிச்சு விட்டுக்கோங்க. விரிச்சு விட்டுட்டு அந்த ஆம்கோல் ஜாயிண்ட்லேருந்து இந்த ஆம்கோல் ஜாயிண்ட் வரைக்குமே உள்ள அளவு டேப் வச்சு அளந்துக்கோங்க. அளந்துட்டு அதோட 2 சைடுமே நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்துக்கு எவ்வளோ இப்போ நீங்க 1 1/2 இன்ச் விடுறீங்கன்னா, இந்த பக்கம் லெஃப்ட் சைடு 1 1/2 இன்ச், ரைட் சைடு 1 1/2 இன்ச் 2மே சேர்த்து 3. நம்ம எடுத்திருக்க அளவோட 3 இன்ச் சேர்த்துக்கணும். இப்போ நான் 2 2 இன்ச்சு விடுறதுனால நான் 4 இன்ச்சு சேர்த்து 21 இன்ச்சா நான் எடுத்துக்கிறேன். இத அப்படியே நம்ம கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு இந்த கிளாத்த எடுத்து வச்சுக்கோங்க. இத திரும்ப இந்த நீட்ல இருந்தத அகலத்திலருந்து நீட்டமா வந்துட்டு மடிச்சிடணும். நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட்டு அகலத்தில இருந்துச்சு. ம். அத அப்படியே திருப்பி நீட்டமா மடிச்சுக்கணும். நீட்டமா மடிச்சோனா தான் இத 4ஆ ஃபோல்டு பண்ணி நம்ம கட் பண்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்போ இடுப்பு மடிச்சு தைக்கிறதுக்கு 2 இன்ச் அளவுல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு அதையும் கோடு போட்டுக்கோங்க. இப்ப அளவு ப்ளவுஸ அப்படியே எடுத்து உள் பக்கமா மடிங்க. உள் பக்கமா மடிச்சு, அந்த கோடு மேல அப்படியே வச்சுருங்க. நல்லாவே இழுத்து விட்டுக்கோங்க. ஏன்னா ப்ளவுஸு சுருங்கி இருக்கும். நீங்க அயர்ன் பண்ணிக்கோங்க. அயர்ன் பண்ணிக்கிட்டா பிகினர்ஸ்லாம் நீங்க அயர்ன் பண்ணிக்கிட்டு நீங்க அளவு ப்ளவுஸ அயர்ன் பண்ணிக்கிட்டு அளவெடுத்தீங்கன்னா, இன்னுமே உங்களுக்கு மெஷர்மெண்ட்லாம் நல்லா அக்யூரேட்டா கிடைக்கும். நான் எப்படி அளவெடுக்கிறேனோ அதே மாதிரி பாருங்க. கைய வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சுக்கணும் அளவு ப்ளவுஸ. கழுத்துல ஒரு மார்க்கு. இப்ப நான் மார்க் பண்றத சொல்லுங்க. இது எல்லாமே ரெடி அளவு. அதுக்கப்புறம் நம்ம தையலுக்கான அளவு அது மேல தான் நம்ம மார்க் பண்ணணும். மேல ஷோல்டரு,
அப்புறம் கழுத்து, அந்த எட்ஜ் முடியிற ப்ளவுஸோட முடிவு அந்த பகுதி. இப்போ கழுத்த எப்படி நான் மார்க் பண்றேன்னு கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. ஏன்னா, இதில தான் எல்லாருக்குமே டவுட் நெறைய வரும். அந்த உள்ள பட்டி இருக்குல்ல, ஐப்பட்டி, ஹூக் பட்டி அத உள்ள தள்ளிட்டு, அழகா அந்த ஷேப்க்கு வச்சுட்டு, நல்லா அழுத்தி பிடிச்சுக்கிட்டு, அத அப்படியே மார்க் பண்ணுங்க. ஒரு டாட் மார்க் பண்ணிட்டு, இந்த பக்கம் கைய எடுத்துறாதீங்க. அளவு நம்மளுக்கு மாறிடும். நல்லா இழுத்து, நல்லா கைய வச்சு அழுத்தி பிடிச்சிட்டு, அந்த ஆம்கோல் இருக்குல்ல, ஆம்கோல் ஜாயிண்ட் அந்த ஆம்கோல் ஜாயிண்ட் கிட்ட ஒரு மார்க்கு. இப்ப எல்லாமே நம்ம ரெடி அளவு தான் குறிச்சிருக்கோம். இனிமேல் தையலுக்கான அளவு குறிக்க போறோம். டேப் எடுத்துக்கோங்க. டேப் எடுத்துட்டு எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 13 இருக்கா? 13. அப்ப மேல ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கான அளவு. அந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஏன்னா, அந்த கோடு எதுக்குன்னா, அதில தான் நம்ம ஃபோல்டு பண்ண போறோம். இங்கே நம்ம பின் கழுத்து மட்டும் தான் அளவே எடுப்போம். அத ஃபோல்டு பண்ணிட்டு தான் முன்னாடி உள்ள அளவுலாம் எடுக்க போறோம். இப்ப எவ்வளோ வந்திருக்கு? 8 1/2 இன்ச் இருக்கு. அதுக்கு மேல தையலுக்கான அளவு 8 இன்ச்சு. இது 2 1/4. இது ரெடி அளவு. சரி தையலுக்கான அளவு. இப்ப தான் நம்ம உள்ள மார்க் பண்றோம் தையலுக்கான அளவு. ரெடி அளவு குறிச்சுட்டு எப்போதுமே கழுத்து மட்டும் உள்ள தான் நம்ம வந்துட்டு தையலுக்கான அளவு குறிப்போம். ஏன்னா, இத கட் பண்ணிட்டோம்னா, எக்ஸ்ட்ரா இருக்க 1/2 இன்ச்ல தச்சோம்னா தான் நம்மளுக்கு ரெடி அளவு கரெக்ட்டா வரும். அதே மாரி லைட்டா ஒரு கர்வ். இந்த அளவ நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு ப்ளவுஸோட சுற்றளவு. எனக்கு 8 1/4 வருது. அப்படியே அந்த இடத்துல நம்ம ஒரு கோடு போட்டோம்ல ஷோல்டர் பாயிண்ட். அந்த இடத்துல ஸ்கேல வச்சு அழகா அந்த ஸ்கேல பிடிச்சிக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு ஃபோல்டு பண்ண ஈஸியா இருக்கும். ஃபோல்டு பண்ணியாச்சா? அவ்வளோதான். இனிமேல் முன்கழுத்து இங்கே உள்ள பார்ட்ட குறிச்சிட்டு கட் பண்ணிட வேண்டியதான். நம்ம கழுத்தோட அகலம் வந்துட்டு நமக்கு தெரியும். 2 1/4 இருந்துச்சு ரெடி அளவு. அதுலேருந்து 1/2 இன்ச் தையலுக்கு போக மீதி 2 1/4. அந்த 2 1/4 நான் அளவு குறிச்சுக்கிறேன். இப்போ ஷோல்டர் எவ்வளோன்னு பாருங்க. 2 2ல ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ கழுத்துக்கு ஒரு 1/2 இன்ச்சு பக்கத்துல ஆம்கோல் இருக்குல்ல, ஆம்கோலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. ஸோ 2ம் சேர்த்து 1. 2 1 பாயிண்ட் இருந்துச்சு. 2 இன்ச் 1 பாயிண்ட். ஸோ நான் 3 1 பாயிண்ட். 3 இன்ச் 1 பாயிண்ட். ஸோ 1 இன்ச் சேர்த்துக்கிட்டேன். இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச், அந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச். இப்போ ஃப்ரண்ட் நெக். அப்படியே அந்த ஷோல்டர் பாயிண்ட் இருக்குல்ல, நம்ம தையலுக்கான அளவு குறிச்சிருக்கோம்ல, அந்த ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து அப்படியே அழகா வச்சு அந்த ஃப்ரண்ட் நெக்க டாட் டாட்டா அப்படியே வரைஞ்சிக்க வேண்டியதான். நீங்க பின்னாடி வந்துட்டு முதுகுக்கு இடுப்புக்கு வந்துட்டு 2 இன்ச் விட்டுருக்கோம்ல, அதே அளவு. இப்போ வந்துட்டு எனக்கு கரெக்ட்டா ஃபோல்ட் ஆயிருக்கு. அதனால இப்படி கோடு போடுறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கூட இருக்கலாம். மேல மடிக்கிற துணி வந்து எக்ஸ்ட்ரா கூட இருக்கலாம். நீங்க கரெக்ட்டா கீழ உள்ள அதே அளவ, அதே கோடு மேல தெரியிற மாதிரி நீங்க கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு, இதில ஆம்கோல் அளவு. ஆம்கோல் இந்த எல் ஷேப் வரைவோம்ல ஆம்கோலுக்கு, அதோட அளவ நம்ம எடுத்துக்கலாம். சேர்த்து பட்டியோட அளவு எடுத்துக்கலாம். இந்த கோடுல வச்சுட்டு கீழ பட்டி இருக்குல்ல, பட்டி ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல அந்த தையல் இருக்குல்ல, அதுக்கு நேரா ஒரு கோடு. அது ரெடி அளவு. தையலுக்கான அளவு ஒரு 1/2 இன்ச் கீழ தள்ளி. அதே மாரி ஆம்கோல் ஜாயிண்ட்ல ஒரு கோடு. மேல தான் போடணும் தையலுக்கான அளவு. பட்டிக்கு கீழ போடணும் தையலுக்கான அளவு. ஆம்கோலுக்கு வந்துட்டு ரெடி அளவு தையலுக்கான அளவு மேல. 5 இன்ச் இருக்கு. 5 இன்ச்சு நம்ம ஸ்கேல வச்சு கோடு போட்டுக்கலாம். ரெடி அளவுல நீங்க கோடு போடக்கூடாது. தையலுக்கான அளவுல மட்டும் தான் கோடு போடணும். நம்மளுக்கு ஃப்ரண்ட் நெக்கு 6 இருக்கு. 2 1/4. அதையும் ஒரு கோடு போட்டுட்டு, நம்ம நெக்கையும் ஆம்கோலையும் நம்ம வரைஞ்சிக்கலாம். நெக்கு வரைஞ்சாச்சு. ஆம்கோல் நெக்கு நல்லாவே வந்து வளைச்சு போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்கு. அப்பதான் அது நல்லாயிருக்கும் ஃப்ரண்ட் நெக்கு. 1 1/4 அளவு வச்சு இப்போ நம்ம வளைவு வரைஞ்சிக்கலாம். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஆம்கோல் வந்துட்டு 5
5, 5:30 இருந்துச்சுன்னா 1 1/4 வச்சுக்கோங்க. 5:30க்கு மேல 6, 6:30 இருந்துச்சுன்னா 1 1/2 வச்சுக்கோங்க. அது கரெக்ட்டா இருக்கும் எல்லா ப்ளவுஸ் மெஷர்மென்ட்டுக்குமே. நம்ம முன்னாடி, பின்னாடி பார்த்தோம்ல. அதாவது ப்ளவுஸோட சுற்றளவு எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோம். 8 1/4 மார்க் பண்ணோமா, அத இங்க மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு, இப்ப அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ் எடுத்து, நம்ம வந்துட்டு இது ஃப்ரண்ட் பார்ட் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ண போறோம். இதில தான் வந்துட்டு இந்த கப் ஷேப் எல்லாமே மார்க் பண்ணணும். கழுத்து வச்சு அளவு வச்சோமா, அதில அளவு வச்சுட்டு, பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அந்த பட்டி ஜாயின் பண்ண இடத்துல ஒரு கோடு போட்டுருங்க. இந்த கோடுலேருந்து மொத்தம் 1 1/2 இன்ச் விட போறோம். அந்த 1 1/2 இன்ச் எது எதுக்காகன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு கோடு வந்துட்டு, அ அதாவது நம்ம முன்கழுத்துக்காக உள்ள 1/2 இன்ச்சு. அந்த முன்கழுத்துக்காக உள்ள 1/2 இன்ச் அது. நடுவுல உள்ளது என்னன்னாக்கா, இந்த சென்டர்ல டாட் பிடிப்போம்ல, அந்த டாட்டுக்காக உள்ள 1/2 இன்ச்சு. அடுத்த 1/2 இன்ச் எதுக்குன்னா, பட்டி ஜாயின் பண்ணுவோம்ல, அதுக்குள்ள 1/2 இன்ச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃப்யூஷனா தெரியிற மாரி தான் இருக்கும். 2 ப்ளவுஸ் நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னா, இத விட ஒரு ஈஸியான மெத்தடே இல்ல அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. அவ்வளோ ஈஸியா இருக்கும் இந்த மெத்தட். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சென்டர்ல மேல வந்துட்டு இது வந்துட்டு ஹூக் ஐப்பட்டி சைடு எடுத்துக்கோங்க. ஹூக்லாம் போட்டிருப்போம்ல, அந்த சைடு எடுத்துக்கிட்டு, மேல ஷோல்டரையும், நடுவுல உள்ள சென்டர் டாட் இருக்குல்ல, அதோட எட்ஜ் கடைசி அதையும் பிடிச்சுக்கோங்க. ரொம்ப இழுத்துறக்கூடாது. நீட்டாவும் வைக்கக்கூடாது. அதோட வளைவு எப்படி இருக்கோ, அதே வளைவுக்கு வச்சுட்டு, அதோட கடைசி ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அது ரெடி அளவு, அதுக்கப்புறம் தையலுக்கான அளவு. அப்புறம் சென்டர் டாட்டோட ஹைட்டையும் மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு இந்த ஃபுல்லாவே வரைஞ்சிட்டோம். பட்டி எல்லாமே வரைஞ்சாச்சா? இது முன்னாடி நம்ம மார்க் பண்ணி அளவு வச்சிருக்கோம். நான் திரும்ப காட்டுறேன் பாருங்க. அந்த தையலுக்கான அளவு பட்டி, சாரி ரெடி அளவு, அதுக்கு கீழ தையலுக்கான அளவு. இப்ப அப்படியே இதில ஸ்கேல வச்சு நீங்க போட்டாலும் போடலாம். கையிலேயே அந்த 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஸ்கேல வச்சு போட்டு காட்டுறேன். பட் ஆனா கையால போட்டா தான் நல்லாருக்கும். ஒரு வளைவு ஷேப்ல நல்லாருக்கும். ஸோ, இதில நீங்க வந்து பட்டி அளவு ப்ளவுஸ வச்சு தனியா நீங்க கட் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்ல. இதுலயே நம்ம பட்டி அளவு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, அதே ஹூக் சைடு ஐப்பட்டி சைடு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நம்ம அந்த சென்டர் டாட்ட விட அகலம். இத நல்லா நோட் பண்ணுங்க. இதுதான் ப்ளவுஸோட முக்கியமான இது கப் ஷேப் கரெக்ட்டா அமைஞ்சிருச்சுன்னா, ப்ளவுஸ் கரெக்ட்டா அமைஞ்சிரும். அதோட ஹைட்டு. இதில கப் ஷேப்போட அகலம் 1 இன்ச் வந்திருக்கு. பார்த்துக்கோங்க. 3 இன்ச் விட்டுக்கோங்க. ரொம்ப ஒல்லியா இருக்கிற அளவு அப்படின்னாக்கா, ஸ்டார்ட்டிங் அளவுனா 2 1/2 முன்னாடி விட்டுக்கலாம். நான் 3 இன்ச் விட்டுட்டு, நம்ம சென்டர் டாட்ட விட அகலம் 1 இன்ச். 1 இன்ச்சு, இந்த பக்கம் 1 இன்ச், இந்த பக்கம் 1 இன்ச். அப்படி மார்க் பண்ணிட்டு, அதோட ஹைட்டு 2 1/2 இன்ச் வந்துச்சு. அந்த 2யும் போட்டு சென்டர் டாட் மார்க் பண்ணியாச்சு. இப்ப இது மாதிரி வீடியோல காட்டியிருக்க மாதிரி பாருங்க. அதோட சென்டர் பாயிண்ட்ட நோட் பண்ணி, அதிலிருந்து இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, இந்த டாட்டுக்கும் அந்த டாட்டுக்கும் ஒரு 1 1/2 இன்ச் 1 1/2 இன்ச் 1 1/2லேருந்து 1 1/4 இன்ச் வரைக்குமே வந்துட்டு நம்ம கேப் விடலாம். ரொம்ப பர்ஸ்ட் சைஸ் பெருசா இருக்கிறவங்களுக்குனா, நீங்க 1 1/2லேருந்து 2 இன்ச் வரைக்குமே கேப் விட்டுக்கலாம். 1 1/2 1 1/4 ஷார்ப்பா நல்லா ஷேப் அழகா தெரியணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்துட்டு நீங்க வந்துட்டு ரொம்ப கிட்டக்க வச்சுக்கணும். ரொம்ப கேப் விட்டுட்டா நல்லா இருக்காது கப் ஷேப்பு. அதே மாதிரி 1 1/2 இன்ச் 3 டாட்டுக்குமே 1 1/2 இன்ச் 1 1/2 இன்ச் கேப் இருக்கிற மாரி பார்த்துக்கோ. அவ்வளோதான். நம்ம கப் ஷேப் மார்க் பண்ணியாச்சு. பாருங்க. கரெக்ட்டா 1 1/2 1 1/2 இன்ச் கேப் இருக்கிற மாரி இருக்கா? ஸோ ஃபினிஷ்டு. நம்ம இத கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டி ஃபுல்லா கட் பண்ணக்கூடாது. மேல உள்ள பீஸ் மட்டும் தான் கட் பண்ணணும். கீழ உள்ள பீஸ் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா, அது இடுப்பு பின்பக்கம் உள்ளது. இத அப்படியே எடுத்து தனியா வச்சுருங்க. அதுதான் பட்டிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். இங்க இந்த இடத்துல ஒரு கட்டு, 3 இடத்துலயும் கட் குடுத்துக்கோங்க. இந்த கட் எதுக்காக குடுக்குறோம்னா, ஒரு சைடு தான் நம்ம வந்துட்டு இந்த கப் ஷேப்க்கான பாயிண்ட்லாம் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம். இது பின்பக்கமும் தெரியணும்ல, அதுக்காக தான் மார்க் பண்ணிக்கிறோம். அழகா பொறுமையா கட் பண்ணி எடுங்க. ஃப்ரண்ட் நெக்கு. இத அப்படியே லைட்டா திருப்பி விட்டுட்டு பேக் நெக்கு.
அழகா கட் பண்ணுங்க. பிசுறு பிசுறா கட் பண்ணாதீங்க. அவ்வளோதான். இந்த பீஸ அப்படியே எடுத்து பத்திரமா வைங்க. இந்த பீஸ்லயே நம்ம வந்து கழுத்து பீஸ் அடிப்போம்ல, அதுக்கான கிராஸ் பீஸ் அதிலயே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆம்கோலையும் அழகா கட் பண்ணிடுங்க. எந்த அவசரமும் இல்ல. பொறுமையா கட் பண்ணுங்க. அழகா ஸ்டிச் பண்ணலாம். 2 ஷோல்டர் பாயிண்ட்லயுமே வந்துட்டு ஒரு கட் குடுத்துக்கோங்க. இது எதுக்காகன்னா, ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஷோல்டர் வந்துட்டு மாறாம இருக்கிறதுக்காக, கரெக்ட்டான அளவாக நம்ம ஸ்டிச் பண்றதுக்காக. அது ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்கான ஒரு 1/2 இன்ச். நம்ம ஸ்டார்ட்டிங்ல பின்பக்கம் விட்டுருப்போம். அத நான் இப்ப ஃப்ரண்ட் சைடு நோட் பண்றேன். மேல உள்ளது சைடு மட்டும் மேல உள்ள இந்த பீஸ் மட்டும் பின்னாடி உள்ளத விட்டுருங்க. மேல உள்ள பீஸ் மட்டும் எடுத்து 1/2 இன்ச்சு கைக்குழி குடையறதுக்காக 1/2 இன்ச்ல விட்டோம்ல, அத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் கை சுற்றளவு மார்க் பண்ணோம். உடம்பு சுற்றளவு. உடம்பு சுற்றளவு மார்க் பண்ணோம்ல, அந்த இடத்துல ஒரு கட் குடுத்துக்கோங்க. இது வந்துட்டு ப்ளவுஸ் அப்படியே போட்டு, அதோட சுற்றளவு கீழ உள்ள சுற்றளவு மார்க் பண்ணணும். இடுப்பு சைடுல. அதுக்கும் பக்கத்துல 1 இன்ச் அளவு. இந்த 1 இன்ச் எதுக்கு விடுறோம்னா, டாட் பிடிப்போம்ல பின்பக்கம். அந்த பின்பக்கம் பிடிக்கிற 1/2 இன்ச் டாட்காக நான் 1 இன்ச் சேர்த்து விட்டுருக்கேன். இங்க சைடுல நீங்க 1 1/2 இன்ச் விடுறதா இருந்தாலும் விடலாம். நான் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு விட்டுக்கிறேன். நான் எப்போதுமே வந்துட்டு கொஞ்சம் நெறையவே தான் கிளாத் வச்சு தான் தைப்பேன். என்னோட கஸ்டமருக்குமே அது ரொம்ப பிடிக்கும். நெறைய பேர் சொல்லியிருக்காங்க, "நீங்க நெறைய கிளாத் வச்சு தைக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு." ஏன்னா குண்டானாலுமே பிரிச்சு விட்டுக்கலாம். ரொம்ப நாளைக்கு வச்சு போடலாம். அதுக்காக நீங்க கொஞ்சம் நெறையவே கிளாத் விட்டு தைங்க. அந்த இடத்துல இடுப்பு மடிச்சு தைப்போம்ல, அதுக்காக ஒரு கட். அவ்வளோதான். இத அப்படியே மடிச்சு வச்சுருங்க. மடிச்சு வச்சுட்டு, இப்ப நம்ம பட்டி. நீங்க இந்த வீடியோ முடிவுல வந்துட்டு நீங்களே யோசிப்பீங்க, "இவ்ளோ ஈஸியா ப்ளவுஸ் கட் பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நெறைய வீடியோ நானுமே பார்த்துருக்கேன் ஸ்டார்ட்டிங்ல. எனக்குமே அந்த அந்த மெஷர்மென்ட், இந்த மெஷர்மென்ட் சொல்லும்போது ரொம்பவே கன்ஃப்யூஷனா இருக்கும். இது ரொம்பவே ஈஸியா இருக்கும். இது என்னோட கட்டிங் ஸ்டைல். அந்த இடத்துல ஒரு ரெடி அளவு கோடு போட்டிருக்கோமா, அதுலேருந்து ஒரு 1 இன்ச். 1 இன்ச் எதுக்காக? மேல 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்காக, கீழ 1/2 இன்ச்சு பட்டி தைப்போம்ல, அதுக்காக சேர்த்து 1 இன்ச் நான் விட்டுர்றேன். சொல்றது புரியுதா? மேல ஒரு 1/2 இன்ச்சு நம்ம தைப்போமா, புடிச்சு தைப்போமா பட்டி. அதே மாரி கீழ மடக்கி தைக்க ஒரு 1/2 இன்ச் 2த்துக்கும் சேர்த்து 1 இன்ச். ஃபர்ஸ்ட் நம்ம கோடு போட்டிருக்கிறது ரெடி அளவு. இந்த மாதிரி மெஷர் பண்ணி நீங்க கட் பண்ணீங்கன்னா, ப்ளவுஸ் அந்த ஏத்தம் இறக்கமே இருக்காது. ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது உங்களுக்கு அந்த ப்ளஸ் பாயிண்ட்ன்னு சொல்லுவாங்க. அந்த எப்படி சொல்றது? ப்ளவுஸோட சைடுல நீங்க ஃபினிஷ் பண்ண பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளஸ் ஷேப் தெரியும். அந்த மாதிரி தெரியும். இந்த மெத்தட்ல கட் பண்ணீங்கன்னா, ஏத்தம் இறக்கமே இருக்காது.